பண்ணீங்க, என்னது அது? அன்னை சொல்லி அவன் நல்லா இருக்கான். அவன் நல்லா தான் இருப்பான். அடிக்கடி ஒரு ஆளுக்கு ஃபோன் பேசுவான். அந்த ஃபோன் பேசுகிற ஆளுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புவான். உங்களுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் சுயமாக இருக்க மாட்டான். அதனால் அவனை காப்பாற்றக்கூடிய நேரம் வந்திருக்கு. 3 மாதம் பொறுமையாரு. அங்குள்ள சட்டத்தில் மாட்டாமல் காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. இப்போதைக்கு உத்தரவு இல்லை. அடுத்து பேசுவோம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வா. என்ன பிள்ளைக்கு உனக்கு என்ன? வெளியில போ. சும்மா என்ன மாதிரி சொல்லி வந்து உட்காந்துறான்னு நினைச்சியா? காலில் வந்துட்டு வா. வடக்குன்னு உட்காந்து தாத்தா வாப்பா வாப்பா. ஏன் கூப்பிடு கருசாமியா? வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, கருப்பசுவாமிக்கு, தேவர்களுக்கு, சித்தர்களுக்கும், வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, 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 பாண்டி சித்தருக்கு, வேறு முருகனுக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை இனிமேல் ஒழுங்காக நடப்பான், நிற்பான், எந்திப்பான், சாதாரண மனிதனை மாதிரி ஆயிடுவான். எடுத்துக்கா, கால் வந்துட்டு வா. ராஜாவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. தாத்தாடா வடியா, இந்தாடா வச்சுக்கா. வச்சுக்கா. மிட்டாய் வேணுமா? 3 மாதம் கூட்டு வா. நடக்கவும் வைக்க, பேசவும் வைக்க. கூப்பிடு கருப்பசாமியை. அப்படியா? தொழில் சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்த மகன். என்னப்பா தொழில் சம்பந்தமாக நஷ்டப்பட்டு வந்த பையன் யாருப்பா? என்ன நஷ்டம்? என்ன தொழில்? என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். நீ என்னடா தொழில் பார்க்குற? கண்ண மூடு. சரியா விளையலையே. மூன்றாண்டு காலங்களாக உனது வியாபாரங்கள் மனவேதனைக்குரியதாக நடக்கும். உன்னுடைய தொழில் ஸ்தாபனம் இருக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு அம்மன் கோயில் வரும். வலப்புறத்துக்கு சென்றால் பிரதான சாலை வரும். இதுவரைப்பட்ட உழைப்பில் நிறைய கடன்களும் மனவேதனையும் வந்திருக்கு. யாருடைய உழைப்பும் உனக்கு கை கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. இந்த கடனை தீர்த்து தொழிலை வழிவகுத்து தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வரலாம். வித்து தாரேன். காற்றுல ஏற மாட்டுக்க. ஏன் சர்ன்னு இறையுது. வாப்பா இந்தா. சதுரடிக்கு எத்தனை ரூபா வச்சு கேட்குற? வெற்றியாக்கி தரேன். வித்தாச்சு. அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்த்து வா. கடனை தீர்த்தாச்சு. போய்ட்டு வா. கல் சம்மந்தமான பிஸ்னஸ் யார்? கல் என்ன கல்லுப்பா? அதான ஸ்டோன் மரகத கல்லா? கல்
மூன்று மாநிலங்களுக்கு உன்னுடைய தொழில் தொடர்புடையதாக இருக்கும். அதில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவனுடைய தொடர்பு சரியாக இல்லாமல் இடைப்பட்ட 4 மாதங்களுக்கு முன்னால் உன் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டது. காரணம் தெரியுதா? நான் சொல்றது தெரியுதாடா? அதனால் இப்போ இந்த தொழிலில் கடன் பட்டிருக்க, இடமாற்றம் செய்ய வேண்டும் அலுவலகத்துக்கு என்பது ஒன்று இருப்போம். அதை மாற்றி தரேன். இப்போ ஒரு சில லட்சங்கள் உனக்கு தேவைப்படுகிறது, அதை நான் வாங்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இரண்டு பேரும் இணைபிரியாத வாழ்வு நடக்கும். கிரகங்கள் சரியில்லாமல் மன ஒற்றுமை சரியில்லை, சரியாகிட்டேன். போ. கர்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை பகுதி. அப்படியா? யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு புதுக்கோட்டை. வாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு. என்னென்ன வழக்கு? நான் கேட்குற கேள்வி அப்போ இந்த வழக்கில் வெற்றி பெறுவதற்கு 7 மாத கால அவகாசம் இருக்கு. நீ நடத்துகிற தொழிலில் 6 மாத காலங்கள் மன வேர்மையும் பண நஷ்டமும் நண்பர்களால் உனக்கு துரோகமும் நடந்திருக்கு. அதிலிருந்து விடுதலையாக்கி உன்னை லாபகரமாக்கி வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? அந்த சொத்தை வாங்கி தரேன், வில்லங்க இல்லாமல் முடிச்சு தரேன். நடக்கும். போயிட்டு வா. இப்போதைக்கு வேண்டாம்னு உத்தரவு. முடியாதுடா, பொறுமையாயிரு. முடியாது. கர்பசாமிக்கு தூத்துக்குடி புதுக்கோட்டை. எல்லாம் அங்கே உட்காருங்க. வழிபாதையில் உட்காந்துறாங்க, ஓரமாக போய் உட்காருங்க. ஒன்று, கடன்களால் மன வருத்தம், வருமானம் இல்லையே அப்படிங்கிற ஒரு தடையான வேதனை, அவசியமில்லாத வழக்கில் மாட்டிக்கொண்டதில் வெற்றி பெற வேண்டும் என்னும் குழப்பம். இந்த 3ஐயும் வெற்றி பெறக்கூடிய நேரம் வந்தாச்சு. தை மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்கணும். கால் நோட்டுவா. இந்த அப்பா ஜெயிக்கிறேன், என்னை எப்பொழுதும் கூப்பிட்டுக்கா, உன் கூட நான் இருப்பேன். ஏற்றி விட்டு. திருச்சூர், கேரள தேசம். திருச்சூர், கேரளா, திருச்சூர். ஏ கொண்டா கொண்டா, ஏ கொண்டா, ஏ அப்பா. வரலேன்னு வருத்தப்பட்டு இருந்தனே. நீ பணி செய்துகிட்டு இருக்க முடிய, நீ பணி செய்து கொண்டு இருக்கின்ற கோவிலில் உன்னை இடமாற்றம் செய்யணும்னு சொல்லி 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்? 3 பேர். அதில் உனக்கு இதே அம்பலத்தையே பணி செய்துக்கு தாரேன். இப்போதைக்கு உனக்கு தொழிலில் நிறைய கஷ்டமும் கடன்களும் இருக்குது, அதையும் ஜெயிச்சு தந்துடுறேன். உன் வம்சத்தில் ஒரு பையனுக்கு மனநிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை இங்கே நேர கூட்டிகிட்டு வந்து நீ சீர் பண்ணி உனக்கு வெற்றியாக்கி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். திருச்சூரா? ஏதும் கச்சவடம் உண்டோ?
இந்தாப்பா, இந்த கனியை உன்னுடைய அம்பலத்தில் சாமி பக்கத்தில் வச்சுக்கா. இந்த கனியை வீட்டில் கொண்டு வை. இடம் மாற்றத்தால் பிரச்சனை வராது, நிம்மதியத்தான. கடன்களை தீர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கவனிக்கலை. தீர்த்தாச்சு, போயிட்டு வரலாம். கருப்பசாமி, மறையூர் எல்லையை தாண்டி மூணாறுன்னு சொல்லுது. மறையூர் எல்லையை தாண்டி தான் மூணாரா? நாலாரா மூணாரா? மூணாறு. உங்க எல்லையை தாண்டி மெயின் ரோட்ல போனா முருகப்பெருமான் கோயில் வருதே, இருக்கா? நீங்க இருக்கக்கூடிய எஸ்டேட்ல சுடமாட சாமி வராரு. இப்போ உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு மனத்துக்குள்ள குழப்பமும் மனவேதனையும் இருக்கு. அது திசை மாறாம வாழ்க்கையை நல்லாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். தொண்டையெல்லாம் வலி. வேற என்னப்பா வேணும்? இடத்து பிரச்சனையும் இருக்கு. ஒருத்தர்கிட்ட உனக்கு பணம் வர வேண்டியது இருக்கு. இடத்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 3 மாத கால அவகாசம். சாதாரணமான பேச்சுவார்த்தையிலே தீர்த்து தாரேன். சட்டப்படி போக வேண்டாம், வெற்றி ஆக்கிடுவேன். உன்னுடைய இடத்துக்குள்ள பாம்பு அடிக்கடி வருது. அம்மாள் நாகதேவியை கும்பிட்டுக்கா, வெற்றி உண்டு. இந்தா உன் பக்கம் சாதகமாக முடிஞ்சாச்சு. என்னடா வேணும் தம்பி உனக்கு? யாருக்கெல்லாம்? உனக்கும் கால் வந்துட்டு வா. அமைதியா இருங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. சாமி சொல்றது பாருங்க. அமைதியா இரு. அடே, அவ உன் கூட சேர்ந்து வாழ மாட்டாடா. அவளை விட்டு ஒதுக்குவது நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் தற்கொலை முயற்சியில் கொண்டு போய் விடும். நீதிமன்றத்தில் புகுத்தியது தான். ஒரு பேச்சுவார்த்தையில் செட்டில்மெண்ட்டை கொடுத்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் முடிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிக்கிறேன். இப்போதைக்கு இது நடக்கட்டும், அடுத்த உத்தரவில் பார்ப்போம். அதே பாண்டிச்சேரி எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. கால் வந்துட்டு வா. பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. என்னப்பா வேணும்? சரியில்லை. யாருக்கு சரியில்லை? உங்க எல்லையில் முனீஸ்வர சாமி வரார, சடாமுடியோட. என்ன வேணும்ப்பா உனக்கு? 2 பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன், ஒரு பிள்ளைக்கு பிஸ்னஸ் பண்ணி தரேன். கால் வந்துட்டு வா. ஜெயிக்கிறேன். நடக்கும், போயிட்டு வா. சேலம் எல்லை, சேலம் யாருக்கு மாப்பிள்ளை வேணும்? காலில் வந்துட்டு வா. என்ன பேர் இப்போ பே உள்ள? காலை விட்டு காலை விட்டு. அடுத்து வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வச்சிருக்கா சேலத்தில்? என்ன வியாபாரம் வச்சிருக்க நீ? அப்படியா? பக்கத்தில் வா. ஓ மருமகளுடைய உடல்நிலையை பார்த்தேன். குழந்தை பாக்கியத்துக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லை. பையனுடைய மூதாதையருடைய முன்ஜென்ம பாவ வினைகளை பார்த்தேன். அதனுடைய தடைகள் தான் குழந்தை பாக்கியத்துக்கு இடையூறாக இருக்கிறது.
பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், கண்ணு பக்கத்தில் ஒரு மச்சம் உடைய பிள்ளையா பிறக்கும். கண்ணா அப்படின்னு பேர் வைக்கணுமா? எப்படி பேர் வைக்கணும்? கால் வந்துட்டு வா. வரலாம் வாங்கப்பா. இந்த உத்தரவு முதல் உத்தரவாக இருக்கட்டும். பௌர்ணமிக்கு வந்து அடுத்த கேள்வியை கேட்டு சந்தோஷம் அடைங்க. அம்மா டீ கடையில் பண்டம் பலகாரம் போடுதியா? கால் வந்துட்டு வா. வாங்க 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 வாங்க. உன் கடை பக்கத்தில் வலதுபுறத்தில் ஒரு மரம் இருக்கு. அப்படியே அந்த ரோட்டில் அந்த தெருவில் போன உடனே ஏறின உடனே மெயின் ரோடு வந்துடுது. அங்கே தள்ளி போனால் ஸ்டீல் சம்மந்தமான கம்பெனிகள் எல்லாமே அங்கே இருக்குது. அப்படி போனால் வேறு ஊருக்கு போயிடலாம். இதுதான் உன் இல்லை. உன்னுடைய கடையில் இப்போ 3 மாத காலமாக வியாபாரத்தை பற்றி குழப்பமும் இடமாற்றம் செய்ய வேண்டியது இருக்குமோ என்னும் ஒரு இடைஞ்சலும் தோன்றிவிட்டது. கால் ஒன்று ஏம்மா மாரியம்மாளா கருமாரியம்மாளாப்பா? மாரியம்மா இருக்காளா? வந்து நிற்கிறாளப்பா. அவளுக்கு எதுவும் பண்ண வேண்டியது இருக்கா? இல்லையா? என்ன பண்ணுவீங்க? இந்த வருஷமும் அந்த பொங்கல் வச்சிருங்க. பட்டு பீதாம்பரம் எடுத்து கட்டிருங்க. அங்க பக்கத்துல மாரியம்மன் இல்லையே, காளியம்மன் தான் இருக்கு. நான் மாரியம்மனுக்கு தான் செய்ய சொல்றேன். இருக்க முடியும். அதுக்கு வேணா வேண்டுதல் இருக்கு. மாவிளக்கு போடணும். செஞ்சு வச்சிருங்க. நம்ம ஐயா கருப்பசாமி நான் வரேன்னு அந்த ஏரியாவில். அவருக்கு எதுவும் கிடாய் வெட்டுவீங்களா? அங்கெல்லாம் வெட்டுறாங்களே. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டாம். பொங்கச்சோறு கொடுத்துரு. இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன், கடன் இல்லாமல் நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? அங்கே தள்ளிடு. தம்பி கண்ணு முடுறா, பார்க்குறேன் உன்னை. வயத்துக்குள்ளேருந்து ஒரு கேஸ் புறப்படுது. அப்படி தொண்டை வர வந்து நிற்கிது. திடீர்னு அப்படி எல்லா பக்கமும் வலிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங். மாரடப்பா இருக்குமோ அப்படிங்கிற பயம் உனக்கு இருக்கான். காலில் விட்டுவா. ஏக்கா நீ எந்திக்கலாம், உட்காருக்காக்கா, ஒன்றும் கவலைப்படாத. வரலாம். இது நோய் இல்லைடா, சாதாரணமான வாயு சம்மந்தமானது. ஆபத்தே வராது, காப்பாற்றித்தாரேன். ஏமனா உன் உள்ளத்துக்குள்ளே சாமி அந்த ஏரியாவில் ஓயாமல் எலுமிச்சை பழத்தை வெட்டுறாங்க, அதை வெட்டுறாங்க, இதை வெட்டுறாங்க, எதுவும் போட்டிக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது ஏன்னு பயப்படுற. அப்படி ஒன்றும் நடக்காடா. நான் இருக்கேன், அள்ளி தந்திருக்கேன். சந்தோஷமார். உன் மாங்கல்யத்துக்கு குறை இல்லாமல் காப்பாற்றுறேன். போகும். வா மகளே, ஓடியா. நீ கால் விட்டுவாப்பா. சேலத்திலிருந்து சென்னை வரை தொடர்புடையவன் யார்? சென்னை வரை தொடர்புடையவன் யார்? சென்னை. சென்னையில் யார் இருக்காங்களா? யார் இருக்கா? சித்தப்பா இருந்தா எனக்கு என்ன? நீ இருக்கியா சென்னையில்? புரியாம இருக்கியா? ஆமாச்சாயம் போட்டு வர. சென்னையில் தொழில் சம்பந்தமாக தொடர்புடையவன் யார்? உனக்கு இருக்கு. கால் விட்டுவா. எதையாவது சொல்லி வரணும்னு நினைக்கக்கூடாதுண்ணே. பொறுமையா இருங்கண்ணே. உன்னுடைய வியாபாரத்தை இன்னும் 2 பிரான்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன், நட்பையும் தாரேன். இந்த கடனை தீர்க்கக்கூடிய வழியவும் உருவாக்கி தாரேன். வேற என்னடா வேணும்? அது மருத்துவத்தில் தீர வேண்டியவை. வெற்றியாக்குறேன். அவன் படித்து உத்தியோகத்துக்கு செல்வான், சென்றுவான். பின்னால் பேசலாம், உத்தரவில் இல்லை. கருப்பசாமிக்கு
முப்பேர் கொண்ட ஊர். தங்கம்மாள்புரம், மூங்கிலாறு, வருதநாட்டு விளக்கு அப்படின்னு 3 பேர் கொண்ட ஊர். காலில் விட்டு வாங்க ஒன்று வரேன். சேலம்லாம் உட்காருங்க. என்னப்பா வேணும் உங்களுக்கு? நாணயம் வேணும். ஆம்பளை பையன் தான் வேணும். பிய என் பேர் வைப்பியா? உன் பொறுத்த டாட் 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 சிலுவை போட்டிருக்கானே, அவன் எப்படி என் பேரை வைப்பான்? நீ வச்சுக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. சுருன்னு தரேடா. இந்த வருஷத்தில் குழந்தை ஜனனமாகும். வெற்றி அடைவாய். பணம் தந்துட்டேன்ல, பின்ன என்ன? நல்லா இருக்கும். அழுகிற தேங்காயெல்லாம் எங்கடா கொடுக்க? தேங்காய் மில்லுக்கு கொடுப்பேன். வித்துறதில்ல, அதான் கேள்வி கேட்டேன். கால் விட்டு வா. இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமும் கடனும் பட்டிருக்கிய. அதனால் முதலீடு கொள்வதற்கு பணமும் வேணும், வியாபாரத்தை விருத்தி ஆக்கணும். பிள்ளையை பற்றி மனசில் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த பிள்ளையுடைய மனமும் குழம்பி தான் இருக்குது. அவளுடைய மனம் திருந்தணும். அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உன் வீட்டுக்குள்ள அவமானம் வரக்கூடிய நிலைமை இருக்குது. காலில் விட்டு வா. பக்தர்கள் அமைதியாருங்க. பக்தர்கள் அமைதியாருங்க. மற்றவங்க சத்தம் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பிள்ளையுடைய மனசை மாத்திரேன், வியாபாரத்தை விருத்தி ஆக்குறேன். போயிட்டு வா. ஈரோடு என்ன ஏண்டா தள்ளுற? ஈரோடு ஈரோடு வாங்க. இதில் உட்காருங்க. ஈரோடாக்கா? கால் வந்துட்டு. ஈரோடா? ஈரோடா? கால் வந்துட்டு வாக்கா. ஈரோடு என்ன வேணும்? ஐயா வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. 2 பேரும் ஒன்று போல கண்ணை மூடுங்க ஐயா. உங்கள் அப்பனும் ஆத்தாவும் கண்ணை மூடின பிறகுதான் உன் கூட நான் சந்தோஷமாக வந்து இருப்பேன். எப்படி? ஒப்பனும் ஆத்தாலும் கண்ணை மூடின பிறகுதான் நான் உன் கூட சந்தோஷமாக வந்து இருப்பேன். அப்படி ஒரு புருஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தவையில் அடிக்கிறான். காலில் விட்டுவாங்க. யார் அடிக்கிறா? மருமக அடிக்கிறா. என்ன அடிக்கிறா? தவையலா. சதுர்வேதா சாந்தமாக இரு. இந்த பிள்ளைங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா போதுமா? வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னையை வந்து பார்க்க வெற்றியாக்கி தரேன். போயிட்டு வாங்க. கால் வந்துட்டு வாடா. தாத்தா ஒரு கை விடுறா. உன் பொண்டாட்டியோடைய மனசை பார்த்தேன். யாருடைய டைரக்ஷனுக்கோ அகப்பட்டு உன்னை வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவன் மனசு மாறுமா? கருப்பசாமி நீங்கள் மாத்திருவீளா? ஏன்னா என் பிள்ளைகளுக்காக நான் வாழணும்னு கேட்குறேன். கால் வந்துடுவான்.
இன்னும் குடையுதுல ராஜா அவங்க அவள் டைவைல்ஸ் வர அப்ளை பண்ணாலும் அவள் முள்ளத்தை திருத்தி உன் கூட வாழ வச்சிருவேன், கொண்டு வந்து சேர்க்குறேன், வெற்றி உண்டு போ. காலைல வந்துட்டுவாமா. யாரெல்லாம் 300 வந்துருக்குறீங்களே அப்படி நான் ஒன்றுக்கு போயிட்டு வரும்னு எனக்கு ரெடி பண்ணிடுறேன். மகளே ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? இதெல்லாம் யாரு? பக்கத்தில் வாங்க, கண்ணை முடிக்காங்க, நல்ல கண்ணை முடிக்கும், அழக்கூடாது. அழுதான் நான் சொல்கிற வாக்கு உன் நெஞ்சில் நிற்காது மகளே, பக்கத்தில் வா, வெற்றி மாலை கொடுப்பா. உன் குழந்தைய பற்றி என்ன குழப்பம்? இப்போ எங்கே இருக்க? வருத்தப்படுவியா? வருத்தப்படுவியா? உங்கள் கூட நான் இருக்க விரும்பலை, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேக்கே, எனக்கு அப்பனு வேண்டாம், ஒருத்தர் வேண்டாம், நான் தனியாக இருக்கணும்னு சொல்லித்தானே என்னை அங்கே கொண்டு விட்டிய. அதனால் ஏன் இஷ்டத்துக்கு இருந்துக்கிடுவேன், ஏன் இஷ்ட ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வாழ்ந்துக்கிடுவேன். நீங்கள் ஒருத்தரும் தலையிட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்படி வந்தால் உங்களை ஜெயிலில் தள்ளதுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பவர் எனக்கு இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுதான். சரியா? காலில் விட்டுவான். பெத்த பிள்ளை சொல்லுத வார்த்தையை பார்த்தீங்களா? எந்த பெருச்சாளி பேராது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பான், அந்த பேருக்கு பிறந்த சொல்ல கேட்டு பெற்றவங்களை இந்த பேவுளியில் உதாசீனப்படுத்தும். புரியுதா? உணர்ச்சி அப்படியெல்லாம் உள்ளத்தை மாற்றும். எரும மாட்டு பேவுளியில் பக்கத்தில் வாங்க, கடனை தீர்த்து தாரேன், உன் மகா மனசை திருப்பி உன் உள்ளத்தில் கொண்டு விட்டு சரணாகதி ஆக்குறேன். இந்தா ஜெயிச்சு வருவடா. இந்தா மகனே அள்ளி தந்திருக்கேன், இந்தா நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா. கேள்வி முடிஞ்சு போச்சம்மா, புண்ணியம் அடையும்.